பகுதியில் இன்று முதல் தொடங்கப்படவுள்ள புத்தக திருவிழாவிற்கு செல்லும் மாணவர்கள் அரசு பேருந்தில் இலவசமாக செல்லலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தென்காசி நகர பகுதியில் உள்ள அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் இன்று மாலை முதல் புத்தக திருவிழா தொடங்கப்படவுள்ளது. இந்நிலையில் புத்தக திருவிழாவிற்கு வருகை தரும் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளின் வசதிக்காக புத்தக திருவிழாவிற்கு வருகை தரும் அனைத்து மாணவர்களும் இலவசமாக பேருந்தில் பயணிக்கலாம் என நெல்லை மண்டல போக்குவரத்து மேலாளர் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார். தூத்துக்குடியில் பெய்து வரும் மழையால் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை வழங்கப்படாததால் பள்ளி மாணவ மாணவியர்கள் மழையில் நனைந்தபடியே பள்ளிக்கு சென்றனர். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம், திருச்செந்தூர், காயல்பட்டினம், குலசேகரன்பட்டினம் உள்ளிட்ட மாவட்டத்தின் தென்பகுதிகளில் பல்வேறு இடங்களில் நேற்று இரவு முதல் கனமழை பெய்தது. இந்நிலையில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்காததால் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு செல்லும் மாணவ மாணவிகள் மிகுந்த சிரமத்துடன் மழையில் நனைந்தபடி சென்றனர். மாநில அளவில் நடைபெற்ற அறிவியல் கண்காட்சி போட்டியில் வெற்றி பெற்று இஸ்ரோ செல்லும் பள்ளி மாணவர்களுக்கு கொளத்தூர் ஊராட்சி மன்ற தலைவர் ஹரிகிருஷ்ணன் வாழ்த்து தெரிவித்தார். மாநில அளவில் பள்ளிகளுக்கு இடையே நடைபெற்ற அறிவியல் கண்காட்சி போட்டியில் வெற்றி பெற்ற ஸ்ரீபெரும்புதூர் தனியார் பள்ளி மாணவர்கள் இந்திய விண்வெளி ஆய்வு மையமான இஸ்ரோவிற்கு செல்ல தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். இந்நிலையில் தேர்வு செய்யப்பட்ட மாணவர்களான ஹரிஷ் மேத்யூ மற்றும் சுதர்சன் ஆகியோரை கொளத்தூர் ஊராட்சி மன்ற தலைவர் ஹரிகிருஷ்ணன் சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். சென்னை ஜிஎஸ்டி சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். சென்னை தாம்பரம் அடுத்துள்ள பல்லாவரம் பான்ஸ் மேம்பாலத்தின் மீது சிறிய விபத்து ஏற்பட்டவுடன் அதை சரி செய்வதற்காக காவலர்கள் யாரும் வராததால் தொடர்ந்து மேம்பாலத்தின் கீழ் உள்ள சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதன் காரணமாக பல்லாவரம் மேம்பாலம் மீது மற்றும் குரோம்பேட்டை சாலை முழுவதும் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு ஜிஎஸ்டி சாலையில் வாகனங்கள் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டது. இதனால் வேலைக்கு செல்பவர்கள் மற்றும் பணி நிமித்தமாக சென்னை உள்பகுதிகளுக்கு செல்பவர்கள் என அனைத்து தரப்பட்ட மக்களும் பாதிப்படுகிறதாக வாகன ஓட்டிகள் வேதனை தெரிவித்தனர். சின்னமனூர் சாமிக்குளம் பகுதியில் கழிவுநீர் வடிகால் இல்லாததால் சாலைகளில் ஓடும் சாக்கடை நீரால் தொற்றுநோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு வைத்துள்ளனர். தேனி மாவட்டம் சின்னமனூர் நகராட்சி 27 வார்டுகள் உள்ளடக்கியது. வளர்ந்து வரும் நகராட்சிகளில் ஒன்றாக சின்னமனூர் நகராட்சி உள்ளது. இங்கு அடிப்படை வசதிகள் இல்லாமல் மக்கள் பெரிதும் அவதிப்பட்டு வருகின்றனர். சின்னமனூர் 4வது வார்டு சாமிக்குளம் 3வது தெருவில் கழிவுநீர் வடிகாலில் அடைப்பு ஏற்பட்டு பல மாதங்களாக சாலைகளில் சாக்கடை நீர் தேங்கியுள்ளது. மேலும் குப்பைகள் ஆங்காங்கே தேங்கி கிடக்கின்றன. இதை நகராட்சி நிர்வாகம் முறையாக அகற்றுவதில்லை என அப்பகுதி மக்கள் குற்றச்சாட்டு வைத்துள்ளனர். இதனால் தொற்றுநோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் குழந்தைகளுக்கு அடிக்கடி காய்ச்சல் வருவதால் அவதியடைந்து வருவதாகவும் வேதனை தெரிவித்துள்ளனர். இதனால் உடனே சின்னமனூர் நகராட்சி நிர்வாகம் அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் எனவும் மக்களின் நலன் கருதி சாக்கடை நீர் குப்பைகளை உடனே அகற்றி அப்பகுதியை சரி செய்ய வேண்டும் என்று அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். கரூர் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் கண்டெய்னர் லாரி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கரூர் மாவட்டம் புகழூரில் அமைந்துள்ள தமிழ்நாடு செய்தித்தாள் காகித நிறுவனத்தில் இருந்து தூத்துக்குடி துறைமுகத்திற்கு பேப்பர் லோடு ஏற்றிக்கொண்டு கண்டெய்னர் லாரி மதுரை தேசிய நெடுஞ்சாலை வழியாக சென்றுள்ளது. இந்த லாரி காக்காவாடி பகுதியில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் காயமடைந்த லாரி ஓட்டுநர் மீட்கப்பட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தேசிய நெடுஞ்சாலையில் கண்டெய்னர் லாரி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. 4 வழிச்சாலை என்பதால் மாற்று வழியில் வாகனங்கள் இயக்கப்பட்டு வரும் நிலையில் காவல்துறையினர் இதுகுறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கேத்தாண்டப்பட்டி பகுதியில் பள்ளி மாணவர்களை ஏற்றி சென்ற வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளானது.
திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அடுத்த இடையப்பட்டி பகுதியில் இயங்கி வரும் தனியார் பள்ளியில் திருப்பத்தூர், ஜோலார்பேட்டை, நாற்றம்பள்ளி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து மாணவர்கள் வந்து செல்கின்றனர். இந்த நிலையில் நாற்றம்பள்ளி சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து மாணவர்களை ஏற்றி செல்ல வந்த பள்ளியின் பேருந்து 8 மாணவர்களை ஏற்றிக்கொண்டு கேத்தாண்டப்பட்டி வழியாக சென்றுள்ளது. அப்போது எதிரே வந்த இருசக்கர வாகனத்தின் மீது மோதாமல் இருக்க திடீரென வலது பக்கமாக திருப்பும்போது கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து அருகே இருந்த நிலத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் தருண் என்ற சிறுவனுக்கு லேசான காயம் ஏற்பட்டது. இந்த சம்பவம் குறித்து நாற்றம்பள்ளி போலீசார் விசாரணை மேற்கொண்டு விபத்துக்குள்ளான பேருந்தை கிரேன் மூலம் மீட்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். இந்த விபத்து அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பல்லாவரம் அருகே லாரி கடைக்குள் புகுந்து விபத்துக்குள்ளான பரபரப்பு சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை குரோம்பேட்டை அடுத்த திருநீர்மலை பிரதான சாலையில் சம்பத் என்பவர் லாரியில் யூ-டர்ன் செய்தபோது கட்டுப்பாட்டை இழந்த லாரி அருகில் இருந்த சலூன் கடைக்குள் சென்றது. இதில் 2 இருசக்கர வாகனம் லாரி ஏறி இறங்கியதில் சேதமானது. அதோடு கடையின் முகப்பு பகுதி முற்றிலும் இடிந்து விழுந்துள்ளது. லாரி வேகமாக வந்து கடைக்கு வெளியே மோதியதும் கடையில் முடித்திருத்தம் செய்து கொண்டிருந்தவர்கள் அலறி அடித்து ஓடினர். அதன் சிசிடிவி காட்சி தற்போது வெளியாகி பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. உத்தமபாளையம் தாலுகா தேவாரம் அருகே தெருநாய் கடித்து 10க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தேனி மாவட்டம் உத்தமபாளையம் தாலுகா தேவாரம் அருகே அமைந்துள்ள சித்தலைசேரி பகுதியில் தெருநாய்கள் 10க்கும் மேற்பட்டோரை கடித்து குதறியதில் சிறு குழந்தைகள் பாதிக்கப்பட்டுள்ளனர். தெருநாய் தொல்லை நாளுக்கு நாள் அதிகமாகி வருவதால் அன்றாட வேலைகளுக்கு செல்லக்கூடிய பொதுமக்கள், பள்ளிக்கு செல்லக்கூடிய குழந்தைகள், காலை கடனை கழிக்க செல்லக்கூடிய மூதாட்டிகள் என பல்வேறு பொதுமக்கள் நடமாட முடியாமல் தவித்து வருகின்றனர். இதற்கு உடனடியாக மாவட்ட நிர்வாகமும் ஊராட்சி நிர்வாகமும் நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். ராணிப்பேட்டையில் வீட்டின் பூட்டை உடைத்து பீரோவில் வைத்திருந்த 20 சவரன் நகை கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த வேணுகோபால் என்பவர் தாய் ரமணியுடன் வாடகை வீட்டில் வசித்து வருகிறார். தாய் ரமணிக்கு உடல்நிலை சரியில்லாததால் அருகிலுள்ள வேணுகோபாலின் சகோதரி ரேணுகா வீட்டில் தாயை தக்க வைக்க சென்றுள்ளார். சிறிது நேரம் கழித்து வீட்டிற்கு வந்த வேணுகோபால் வீட்டின் முன்பக்க கதவின் பூட்டு உடைத்திருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்து வீட்டிற்குள் சென்று பார்த்தபோது அறையில் பீரோவில் வைக்கப்பட்டிருந்த 20 சவரன் தங்க நகை கொள்ளை அடிக்கப்பட்டிருப்பது தெரியவந்தது. இது தொடர்பாக வேணுகோபால் ரத்னகிரி காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் பெயரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உதகை ஜெம்பார்க் நட்சத்திர விடுதியில் 500 கிலோ கேக் தயாரிப்புக்கான கேக் கலவை தயாரிக்கும் விழா கோலாகலமாக நடைபெற்றது. நீலகிரி மாவட்டம் உதகையில் கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு ஆண்டுதோறும் இங்குள்ள தனியார் நட்சத்திர விடுதிகள் மற்றும் ஹோட்டல்களில் கேக் மிக்சிங் செரிமனி எனும் கேக் மிக்சிங் கலவை தயாரிக்கும் நிகழ்ச்சியானது கொண்டாடப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக உதகை ஜெம்பார்க் நட்சத்திர விடுதியில் 500 கிலோ கேக் தயாரிப்புக்கான கேக் கலவை தயாரிக்கும் விழாவானது நடைபெற்றது. இந்த நிகழ்வில் நீலகிரி மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா தண்ணீர் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் நிஷா ஆகியோர் கலந்து கொண்டு கேக் கலவை விழாவை துவக்கி வைத்தனர். இதனைத் தொடர்ந்து நடந்த நிகழ்வில் கேக் கலவை தயாரிப்பதற்கு உண்டான முக்கியத்துவம் அனைவரிடமும் எடுத்துரைக்கப்பட்டது. ஏழு வயதில் கிண்ண சாதனை படைத்த 3ஆம் வகுப்பு மாணவியின் சாதனைக்கு பாராட்டுகள் குவிந்து வருகிறது. மதுரை சின்னச்சொக்கிக்குளம் பகுதியைச் சேர்ந்த விஜயநாராயணன், ஸ்ருதி தம்பதியினரின் மூத்த மகள் சம்யுக்தா. பிறந்தது முதலே சுட்டியாக இருக்கும் இவர் 3 வயது முதல் தனது தந்தை செய்யும் டாக்வண்டோவில் ஆர்வமாக முறையான பயிற்சியும் மேற்கொண்டுள்ளார். இந்த குழந்தை 3ஆம் வகுப்பு படிக்கும் போதே இளம் வயது டாக்வண்டோ பயிற்சியாளராக கின்னஸ் உலக சாதனை படைத்துள்ளார். கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் NLC நிறுவனத்தின் முதல் அனல் மின் நிலையம் இடிக்கும் பணி துவங்கியது. கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் நிலக்கரி மூலம் மின்சாரம் உற்பத்தி செய்ய 1962ஆம் ஆண்டு முதல் அனல் மின் நிலையம் தொடங்கப்பட்டது. இதிலிருந்து 600 மெகாவாட் மின் உற்பத்தி செய்யப்பட்டு வந்தது. இந்த அனல் மின் நிலையம் ஜெர்மன் மற்றும் ரஷ்யா தொழில்நுட்பங்களுடன் கூடிய பொறியாளர்களால் வடிவமைக்கப்பட்டது. உலக அளவில் ஒரு அனல் மின் நிலையம் 20 ஆண்டுகளுக்கு மேல் இயங்கக்கூடாது என வரையறை செய்யப்பட்டுள்ள நிலையில் நெய்வேலி முதலாவது NLC அனல் மின் நிலையத்தின் ஆயுட்காலம் முடிந்த நிலையில் மத்திய பசுமை தீர்ப்பாயம் மூடுவதற்கு உத்தரவிட்டது. அதன் பேரில் நெய்வேலி NLC முதலாவது அனல் மின் நிலையம் 2020ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் மூடப்பட்டு
அதனை இடிக்கும் பணியானது தற்போது துவங்கியுள்ளது. இடிக்கும் பணி நடைபெறுவதால் முதல் அனல்மின் நிலைய பகுதிக்கு தொழிலாளர்கள் மற்றும் பொதுமக்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டு பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. திருச்சி மாவட்டத்தில் போதை மருந்து மற்றும் ஊசிகள் விற்பனையில் ஈடுபட்ட 8 பேர் கைது செய்யப்பட்டனர். திருச்சி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் சட்டவிரோதமாக போதை மருந்துகளை வைத்திருப்பதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் திருச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் வருண்குமார் உத்தரவின் பேரில் தொட்டியம் மற்றும் துவரங்குறிச்சி காவல் ஆய்வாளர் ஆகியோரின் தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டு தேடி வந்தனர். இதையடுத்து கொள்ளிடம் பகுதியில் மறைந்திருந்த குற்றவாளிகள் மணிகண்டன், சிஜு, பாலசுப்ரமணியன், பிரவீன்குமார் உள்ளிட்ட 9 பேரை கைது செய்து காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டனர். இதில் அவர்களிடமிருந்து 21 கிராம் போதை மருந்து மற்றும் ஊசி, 16 கிராம் தங்க சங்கிலி, செல்போன்கள் மற்றும் கார் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டதில் சமூக வலைதள செயலில் உள்ள நபர்களுக்கு போதை மருந்துகளை கொரியர் மூலம் விற்பனை செய்து வந்ததாக தெரியவந்துள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.